ஹலோ காய்ஸ், ஆஃப்டர் லாங் டைம் இன்னைக்கு நம்ம மார்வலோட ஒரு பெரிய ஹிடன் டீட்டெயில் தான் பார்க்க போறோம். இது ஏற்கனவே நீங்க பார்த்துருந்தீங்கன்னா கமெண்ட்ல சொல்லு. அப்படி நீங்க இதை கவனிக்கலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணணும். அதுதான் டீல். ஓகேவா? நம்மளோட MCUல 6 இன்ஃபினிட்டி ஸ்டோனை கொண்டு வந்திருப்பாங்க. சோல், மைண்ட், டைம், ஸ்பேஸ், பவர், ரியாலிட்டி. இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். ஆனா மார்வல் இந்த இன்ஃபினிட்டி ஸ்டோனை வச்சு நமக்கு ஒரு பெரிய க்ளூவை தந்திருப்பாங்க. அது என்னன்னா 2012 ரிலீஸ் ஆன அவெஞ்சர்ஸ் மூவியோட டைட்டில் கார்டு ப்ளூ கலர். அதை ஸ்பேஸ் ஸ்டோனுக்கு கனெக்ட் பண்ணிருப்பாங்க. அந்த மூவியையும் இந்த டைட்டிலையும் இந்த ஸ்பேஸ் ஸ்டோனை வச்சு தான் மேக் பண்ணிருப்பாங்க. நான் எதை சொல்றேன்னா டெசர்ட்டை வச்சு தான் அந்த மூவி டிராவல் ஆயிட்டு இருக்கும். அதே மாதிரி அவெஞ்சர்ஸ் ஏஜ் ஆஃப் அல்ட்ரானோட டைட்டில் ரெட் கலர். அதை எதோட கனெக்ட் பண்ணிருப்பாங்கன்னா ரியாலிட்டி ஸ்டோனோட. இன்ஃபினிட்டி வாரோட டைட்டில் கோல்டு கலர். அதை ஸ்டோனோட ஒப்பிட்டு இருப்பாங்க. ஏன்னா விஷன் கிட்ட தான் ஸ்டோன் இருக்கும். அதை காப்பாத்தி தான் மூவி டிராவல் ஆகும். அதே மாதிரி எண்ட் கேம்ல டைட்டில் கார்டோட கலர் பர்பிள். அதை பவர் ஸ்டோனோட கனெக்ட் பண்ணிருப்பாங்க. ஏன்னா அதுல அவெஞ்சர்ஸோட பவரையும் தேனஸோட பவரையும் காட்டியிருப்பாங்க. 2026 ரிலீஸ் ஆக போற டூம்ஸ்டேயோட டைட்டில் கார்டு கிரீன் கலர். ஓ, இதை எதை பேஸ் பண்ணி மேக் பண்ணிருப்பாங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. நான் ஆரம்பத்துல சொன்ன மாதிரியே இது உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருந்தேன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. அப்படி இல்லைன்னா நான் ஆரம்பத்துல சொன்ன டீல் மாதிரியே சப்ஸ்கிரைப் பண்ணு. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் சந்திப்போம்.